உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். தை மாதம் வெள்ளிக்கிழமை வழிபாடு அவ்வளவு சிறப்பு. மகாலட்சுமிக்கு உகந்த அற்புதமான ஒரு மாதம் தை மாதம். பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த 10வது மாதத்தை பிடிச்சா, தை மாதத்தை பிடிச்சா வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவோம். சனிதான் அதுக்கு அதிபதி. பணம், பேர், புகழ், அந்தஸ்தெல்லாம் ஒரு புக்கம் இருக்கட்டும், கௌரவம் வேணும் சார் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். பதவி, அரசியல் இருக்கிறவங்களுக்கு பதவிகள் இருக்கும். தொழில், கல்வி படிக்கிறவங்களுக்கு தி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. மேஷராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் அமைப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்குமா. தொழிலில் முடிவு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நான் யார், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் சேரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஆபரணங்கள் சேரக்கூடிய ஒரு மாதமாக இருந்துருக்கும். வீட்டுக்கு வாடகைக்கு ஆளே வரல, வீடே வாங்கலை, வீடே வர முடியல, இதெல்லாம் மாற்றமடையக்கூடிய, தொழிலுக்கு உண்டான முதலீடு சேரக்கூடியதாக இருந்திருக்கும். தொழில், கல்வி கற்றுட்ருக்காங்களா, ஐடிஐ பண்ணுறது, அதே சமயத்தில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்ததாக இருந்துகிட்ருக்கும். தொழில், கல்வி படிக்கிறவங்களுக்கு தி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. பணம், பேர், புகழ், அந்தஸ்தெல்லாம் ஒரு புக்கம் இருக்கட்டும், கௌரவம் வேணும் சார் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். பதவி, அரசியல் இருக்கிறவங்களுக்கு பதவிகள் இருக்கும். பொறுப்புகள் நிறையா வர்றதுக்கு உண்டான ஒரு மாதமாக இந்த மாதங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சில நேரங்களில் சில கருத்து வேறுபாடுகள், மாமியார், மாமனார், அதே சமயத்தில் சொந்த பந்தங்கள்கிட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் சமாளித்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அடிப்படை கல்வியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு இடம் இந்த நிரந்தரமாக எனக்கு அமையணும், நான் ஒரு இடம் இல்லாமல் இருந்துட்டுருக்கேன், அவங்களுக்கெல்லாம் நிரந்தரமான ஒரு இடம் அமையும். வீடு பெருமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சேமிப்பு பெருமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேங்க்கு ஓப்பன் பண்ணாதவெல்லாம் இப்போ இந்த மாதம் ஓப்பன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணால் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் தொழிலுக்கு முதலீடு சேர்க்கறதுக்கு அதுக்குண்டான முயற்சி எடுத்துட்டா டாப்பாக இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸ்டேஷ்னரி வச்சுட்டு இருக்காங்க, லாஜிஸ்டிக், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உகந்ததாக இருக்கும். கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதத்தில் சில பேர் குற்றம் குறையெல்லாம் சொல்லுவாள், காதிலே வாங்கக்கூடாது. ஜெயிப்பேங்கிற ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொண்டதாக இந்த மாதத்தில் மாறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சார் இப்போ மேசராசி இந்த மாதத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் எது சார்? விநாயகர் வழிபாடு. 5 கரத்தனை, ஆணை முகத்தோனை, இந்தி நிலம்பரை போலும் எயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே, அப்படி விநாயகர் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். அருமை சார், அருமை. ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ரொம்ப சூப்பராக இருந்துகிட்ருக்கு. நிறைய பிரயாணங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு. வீடு மாற்றம், இடமாற்றம்லாம் சாந்தமாக அமையும். அதே சமயத்தில் தந்தையார் அவங்க ஆரோக்கியத்துலேயே அக்கறை தேவை. தந்தையார் வழியில் நல்ல செய்திகளும் வரும். இந்த தொலைதூர கல்வின்னு சொல்லுவாங்க, கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் கோர்சஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. தம்பி தங்கைக்கு எதுன்னு நடந்த தனக்கே நடந்த மாதிரி ஒரு சந்தோஷப்படுவாள். அப்படியே செட்டில் ஆகிட்டா அப்படி ஒரு சந்தோஷப்படக்கூடியது. சில விஷயத்தில் பேசுகிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சில விஷயத்தில் பேசும்போது மற்றவாளுக்கு என்ன டக்குன்னு இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு தோணக்கூடியதாக இருக்கும். சரி, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள்லாம் கிடைக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நிறைய மூதாதையர் வழிபாடுகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சில கனவுகள்லாம் உறவாளுக்கு பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற குலதெய்வ கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கான்ட்ராக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி. ஸ்டீல் சம்மந்தமான பிஸ்னஸ், ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு விஷயம் பண்ணும்பொழுது 1க்கு 100 முறை பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சில விரயங்கள் கூட பின்னாடி லாபமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பரீட்சை எழுதக்கூடியவங்க, அரசாங்க சில பரீட்சையெல்லாம் எழுதக்கூடியவங்களுக்கு நல்ல கச்சிதமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரும். ரிஷபம் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? ரிஷபராசி அன்பர்கள் பார்த்துட்டீங்கன்னா டக்குன்னு முயற்சி எடுக்கும்போது 1க்கு 100 முறை அறிந்து தெரிந்து புரிந்து செயல்பட்டால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். எந்த கடவுளை வழிபட்டால் இன்னும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்? இந்த மாதத்தில் பார்த்துட்டோம்னா மகாலட்சுமி வழிபாடு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும்.
மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டுனா சில பேருக்கு உகந்திருக்கும், சில பேருக்கு உகந்திருக்காது. அஷ்டமாதி மாதம்னு சொல்லுவேன். இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எழுத்துப்பூர்வமாக பேச்சில் கவனமாக இருக்கணும். வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. கையெழுத்து போடும்போது கவனம் இருக்கணும். தெரியாத விஷயத்துக்காக ஒத்துக்கூடாது. யாருக்கு சப்போர்ட் பண்ணும்போது கவனம் தேவை. ஃபோனில் பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசணும். அதே சமயத்தில் யாருக்கேனும் நல்லவங்க நினச்சி பழகிட்டோம்னா நமக்கு எதிரியாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யதார்த்தமாக பேசினா தப்பாக போய் சொல்லிடுவா. ரகசியம்னு சொன்னால் ரகசியமாக அப்படியே போய் உங்களுக்கே அந்த ரகசியம் திருப்பி வந்துடும். மிதுன ராசி அன்பர்களுக்கு முடிவெடுக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. புது தொடக்கம் வேண்டாம். திடீர் பணவரவுகள் வரும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா எதிர்பாராத ஒரு நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெரியாத நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவர்கிட்ட பழகக்கூடாது. எல்லாத்துட்டையும் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. அதே சமயத்தில் தெரியாத விஷயமாக இருக்கிறவாட்ட தொழில் ரகசியங்களை பேசுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த மாதத்தில் அவசியம் அனாவசியம் பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம யூடியூப்பை பார்த்து அதே மாதிரி சோஷியல் மீடியாவை பார்த்து இந்த க்ரீம் போட்டால் நல்லாயிருக்கும், அதை போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இப்படிலாம் பண்ணப்படாது. எது நல்லது எது கெட்டது, 1 ரூபா கொடுத்தா 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், 1 லட்ச ரூபா கொடுத்தா 10 லட்ச ரூபா கொடுக்குறேங்கிறவங்களும் நம்பப்படாது. இதெல்லாம் ரொம்ப கவனமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு. ஓகே, அப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது மிதுன ராசிக்கு ஒரு பயம் வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா தை மாதம் ரொம்ப ஒரு நெகட்டிவிட்டியோட இருக்கும் அப்படின்னு திடீர் பணம் வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, அது பாசிட்டிவாக இருக்கு. ஓகே, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து அவங்கள பாதுகாக்கணும்னா எந்த கடவுளை போய் கெட்டியமாக பைரர் வழிபாடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. இந்த கடக ராசிக்கு தை மாதம் எப்படி இருக்கும்? கடக ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வந்துடும். நிறையா விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வயசானவங்க கொஞ்சம் கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. பணவரவுகள் சேரக்கூடியதாக இருந்துருக்கும். சேமிப்பு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொழில் ரீதியான கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதே மாதிரி எண்ணெய் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பெட்ரோலியம் பங்கு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கேஸ் சம்மந்தமான பங்கு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நீர் சம்மந்தமான துறைகள் பண்ணுறவங்க, ஜூஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, பழ வர்க்கம் கடை வச்சுருக்கவங்க, பூக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அருமையான பலன்கள் தேடி வரக்கூடியதாக. கடல் துறை நேவியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, கடல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் வெற்றி பெறும். திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணால் டக்குன்னு காரியம் நடக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் மன பயங்கள் அப்பப்போ மனசில் தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு காரியம் முடியறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் ரொம்ப வயசானவங்க இருந்தால் கொஞ்சம் கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசிக்கு இது ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. ஓகே, பல்வேறு விஷயங்கள் அருமையாக நடக்க காத்திருக்குது. கடகராசி இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான். அதே போன்று பார்த்துட்டேன்னா பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்க ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க. ரகசியங்களை சொல்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. மூட்டு, கால், தொண்டை சம்பந்தமான பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும். சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது அதில் விரயங்கள் கூட வரலாம். அதே சமயத்தில் சிலது ஃபஸ்ட்டு தோல்வி இருக்குது, அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாரும் சொல்கிறது உண்மை அப்படியே நம்பப்படாது. இவள் ஒன்று ரகசியத்தை சொன்னால், இவள் ஒரு விஷயத்தை சொன்னால் அது அப்படியே நீ ஏன் பண்ண அப்படின்னு அவட்ட கேட்கக்கூடாது. அதில் ஏதோ ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும். அவங்களுக்கு சாதகம் இல்லாமல் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மராசி அன்பர்களுக்கு வெற்றிகள் குவியும், கவலைப்பட வேண்டாம். சில பேர் தோல்வி மாதிரி பேசுவா, கவலையும் படக்கூடாது. ஜெயிப்பீங்க, வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மருத்துவர் சொல்கிறத கடைபிடிக்கணும். 5 நாளைக்கு மருந்து சாப்பிட சொன்னால் 1 நாளைக்கு சாப்பிட்டு 4 நாளைக்கு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. வாக்கிங் போகிறது, ஜிம்முக்கு போகிறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். வேலை வாய்ப்புக்காக ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு சூப்பராக இருக்குது. வெளிநாடுக்கு போகிறது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ஓகே, சூப்பர் சார். வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணம் இந்த மாதமே அவங்களுக்கு வெற்றியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அருமை சார். சிம்மராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இந்த கன்னிராசிக்கு தை மாதம் எப்படி இருக்கும்? கன்னிராசிக்கு ஜாக்பாட்டான மாதம், சூப்பர் மாதம். இந்த மாதம் நினச்சதெல்லாம் நடக்கும். கொஞ்சம் விரயங்கள்லாம் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். பிரியமானவர்களை சந்திப்பாங்க. அன்பானவர்கள், பிரியமானவர்கள் சண்டையும் போடுவா. 2 நாள் பேச மாட்டா, 3 நாள் பேசுவா. இப்படிலாம் 2யுமே மாறி மாறி நடக்கும். இதெல்லாம் பார்த்து அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அப்பா வழி சொந்தங்கள் வழியில் அக்கறை தேவை. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா கன்னிராசி அன்பர்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். அதே போன்று ஒரு விஷயம் நடக்கலைன்னு சொல்லிட்டு பாதியில் விட்டுட்டு போயிடக்கூடாது. அடுத்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் அது நடந்துடும். சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும்.
சில வேலை மாற்றம், வீடு மாற்றம், இடமாற்றம் போன்ற விஷயம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் கூடுவார்கள், பேசுவார்கள், பின்னாடியும் பேசுவாங்க, கண்டுக்கப்படாது. சில பாசிட்டிவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதம். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்பாள் வழிபாடு. ஓகே சார். எந்த விஷயத்தில் கன்னி கவனமாக இருக்கணும்? சொந்தக்கார பற்றியில் ஏதேனும் பேசக்கூடிய விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சண்டை வரும்போது ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, எமோஷனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணால் காரியம் நடந்துடும். சூப்பர். பொறுத்தார் பூமி ஆழ்வார்க்கும். அருமை சார். இந்த துலாமுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும்? துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் சேமிப்பு அதிகரிக்கும். ஓகே. இந்த மாதத்தில் தொழில் ஸ்டெடியாக நிற்கும். அரசியலில் இருக்கிறவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை ஸ்ட்ராங்காக வச்சுட்டாங்கன்னா பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதே சமயத்தில் தாயார் வழியில் நல்ல செய்திகள் சேரி வரும். அதே சமயத்தில் நிறைய சேமிப்புகள் அதிகரிக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. பெண்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருந்தே ஏதேனும் காரியங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள், ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது, எல்லாமே ஆன்லைனில் பண்ணுறது, இது போன்ற விஷயங்களாக சக்ஸஸாக இருந்துருக்கும். இ-காமர்ஸ் சம்மந்தமாக கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடிய, டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றங்கள், ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல், நர்சிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். துலா ராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான மாதமாக இந்த மாதம். நண்பர்கள் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. ஓகே. வெற்றியும் முன்னேற்றமும் உண்டுன்னு சொல்லிட்டீங்க. எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும்? பொதுவாகவே பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே. எந்த கடவுள் வழிபாடு துலாமுக்கு? அஷ்டலக்ஷ்மி வழிபாடு வெற்றியை தரும். அருமை சார், அருமை. இந்த விருச்சிக ராசிக்கு தை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல மாதம் இந்த மாதம். ஓகே. ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். தொழில் ரீதியான அலைச்சல்கள் வெற்றியை தானே தரும். பேச்சுகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு சில விஷயங்கள் தடங்கள் ஏற்படும், சில விஷயங்கள் திடீர்னு நடக்கும். ஓகே. இரவு நேர பிரயாணத்தை சகோதர சகோதரிகள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பேச்சின் போது கவனம் தேவை. அவள் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றது எப்பவுமே எழுத்துப்பூர்வமாக இருக்கிறது நல்லது. ஃபோனில் பேசும்போது கவனம் தேவை, பிரயாணம் போது கவனம் தேவை. குண்டு குழி இருக்கும்போது பார்த்து போகணும். கோவத்தை ஃபோன்லேயோ நேர்லேயோ காமிக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். குடும்பத்துடைய சூழ்நிலை சுமைகள்லாம் தன் மேலே சுமந்து வர மாதிரி இருக்கும். எதையும் எடுத்து சரி பண்ணி எல்லாம் இறைவன் இருக்காருன்னு பார்த்துட்டு செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். சூப்பர். ஒரு சேலஞ்சிங்கான மந்தாக தை மாதம் இருக்க போதுன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் குரு முருகப்பெருமான் வழிபாடு. ஓகே, அருமை சார். அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி தனுஷ் ராசி. தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் பணவரவுகள் சரி வரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். திடீர் பணவரவுகள் வரும். ஆனாலும் சிலது தடங்களும் ஏற்படும், கவனமாக இருக்கணும். எப்படி தடங்கள் ஏற்படும்? திருஷ்டி. தனுசு ராசி அன்பர்கள் எதுவுமே எலாபரேட்டாக வெளியில் சொல்லப்படாது. காரியம் நடக்கிறது மட்டும் பேசப்படாது. நிதானமாக செயல்பட்டால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லப்படாது. இப்போ அவள் சொந்தக்கார்ட்டியே அவளை பற்றி சரியில்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நான் சரியில்லைன்னு சொல்லி நாளைக்கு ஒற்றுமையாக இருக்கும்போது அன்றைக்கி உங்களை இப்படி சொன்னால் நான் மூட்டி கொடுத்துட்டு போயிடுவாள். ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் மற்ற எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல் கூடி வரும். வெளியூர் ஆன்சைட் வேலைகள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கால் சம்பந்தமான உபாதை, கழுத்து வயிறு சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. ஓகே சார். இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் சார்? தனுசு ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வழிபாடு, குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. அருமை சார், அருமை. இந்த மகர ராசிக்கு தை மாதம் எப்படி இருக்க போகுது? மகர ராசி அன்பர்களுக்கு பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். 50% நன்னா இருக்குது, 50% சரியில்லை. எடுக்கக்கூடிய விதத்தை பொறுத்து இருக்கும். சில விஷயத்தில் ரொம்ப என்னங்க இது இவ்வளோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடியதாக இருக்கும். எதுவுமே விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கண்ணால் பார்ப்பது போய் காதால் தேர்ப்பது போய் தீர விசாரிப்பது மை. ஒரு 2 பேர் 2 விஷயத்தை சொல்லிட்டேன்னா அப்படியே பின்னாடி அது அப்படியே டவுன் ஆகிடக்கூடாது. ஸ்போர்ட்டிவாக எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டா சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் பழிகள்லாம் கிடைக்கும். பண்ணாத விஷயத்துக்கெல்லாம் நீ இப்படி எப்படிலாம் சொல்லுவாள். கொஞ்சம் பொறுத்தாங்கன்னா வெற்றி பெற்றுருவாங்க. மிதுன ராசி அன்பர்கள் மாதிரி 50% இருக்கும். ஆனால் சுமைகள் சேரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு. மகர ராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எது? மகர ராசி ஐயப்ப சுவாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. ஓகே சார், அருமை. இந்த கும்பராசினியர்களுக்கு தை மாதம் எப்படி இருக்கும்? கும்ப ராசி அன்பர்களுக்கு தை மாதம் கொஞ்சம் விரைய மாதமாக தான் இருக்கும். ஓகே. கொஞ்சம் பண செலவுகள், ஹோட்டலுக்கு போனால் இவங்ககிட்ட தான் பில்லு வந்துடும். சில விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கல, மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படும். நான் இது எதிர்பார்க்கவே இல்லை, அவாட்ட 100 ரூபாய்க்கு என்கிட்ட 120 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிட்டான்னுவா. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே பொருளை 100 தடவை ஆர்டர் பண்ணக்கூடாது.
ஆன்லைன் சொல்லக்கூடிய பிஸ்னஸ்லாம் சூப்பராக வரும். வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. விரயத்தை சுப விரயமாக பண்ணணும். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, தங்கம் வாங்கி வச்சுக்கிறது, இப்படி சுப விரயமாக பண்ணிட்டாங்கன்னா நல்ல பலன்கள் இருக்கும். நர்ஸு, ஹாஸ்பிட்டல், டாக்டருக்கெல்லாம் ரொம்ப சிறந்ததாக இருக்குது. ஓகே. ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில் சொல்லக்கூடாது, 3வது மனுஷாலை வச்சு பேச விடக்கூடாது. இதை மட்டும் சரி பண்ணிட்டா கும்பராசி என்பவர்களுக்கு டாப்பாக இருக்கும். அருமை சார். கும்பம் வழிபடக்கூடிய தெய்வம் சார்? குலதெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷம். அருமை சார். இந்த மீன ராசிக்கு தை மாதம் எப்படி அமைய போகுது? கால புருஷ தத்துவத்தில் 12வது ராசி மீனராசி. மீனராசிக்கு டாப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. ஆனால் உடம்பு வலி, கை கால் வலி இருக்கும், கழுத்து வலி இருந்துருக்கும். ஒரு காரியத்தை பண்ண விடாது. ஐயோ எவ்வளோ பொட்டி மோதி போராடி வர வேண்டியதாக இருக்கேன். நான் 10 மணி நினச்சிட்டா 12 மணி ஆகிறதுன்னு கவலைப்படுவாள். ஓகே. பட் எல்லாத்தையும் போராடி ஜெயிப்பாள். 7.5 சனி இருக்குது சார், நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கல, பயந்துட்டே இருக்கேன், ஒன்றாகாது. உங்களுக்கு சாதகமான பலன் இருக்கும். ஹீட் பாடி இருக்கிறவா கவனமாக இருக்கணும். ஓகே. தந்தையா அப்பா முன்னாடி அப்பாட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். அதே சமயத்தில் டிசிஷன் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். வேலை வாய்ப்பு டாப்பாக இருக்கும். நினச்ச விஷயம் நடக்கும், பயத்தோடு நடக்கும். மற்றபடி மீனராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும்னு சொல்கிற மாதிரி சிலது மைனஸாக இருந்தாலும் எல்லா மைனஸும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அருமை சார். மீன ராசி வழிபடக்கூடிய தெய்வம் சார்? திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஓகே, சூப்பர். முருகனை கெட்டியமாக படிச்சுக்கணும் மீனராசின்னு சொல்லிட்டீங்க. சூப்பர் சார். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.